எத்தனை பேர் வாழ்ந்துருக்காங்களா? ஏன் நீங்க வாழ விட்டா வாழறதுக்கு ஏன் வாழ விடல? நீங்க அப்படிலாம் கிடையாது. வாழ விடல. நீங்க இப்பவே சொல்றேன், நீங்க யாருமே வாழ விடல. வாழ விடாதான். இப்போ நான் வாழகை போயிட்டு வரேன். நான் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரியான விஷயம் நம்ம தோணும். படம் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்புவோம். ஆனா டைம் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட எதிர்பார்ப்பு, வலி, மன இருக்குன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சுனாக்கா இந்த ஒரு வாழை திரைப்படத்துக்கு மட்டும்தான். நான் எப்பயும் வழக்கமா யாருக்குமே திரைப்படம் பார்த்தோம் மீண்டும் தரமாட்டேன், நான் கடந்து போயிடுவேன். ஆனா இது கண்டிப்பா பூர்த்தியாக கண்டு எனக்கு ஒரு பரம்பு படம் பார்க்கறது முன்னாடி நான் இது பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய வலி உண்டாத படம். வேற கேள்வி எப்படி இருக்கு மாரி செல்வராஜ்ன்றது? நீங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், மாரி செல்வராஜ்னா இப்படிதான் அப்படின்ட்டு நம்ம ஒரு முத்திரை குத்துட்டோம். ஸோ அப்படி கிடையவே கிடையாது. இல்ல அவருமே சொல்லல. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம்னாக்கா, இதையும் நோய்வாய்ப்பட்டுச்சுனாக்கா அறுவை சிகிச்சை வன்முறையா? ஓகேங்களா? இது தம்பி பார்த்து சீமானோட டைலாக் மாதம் பேசுவோம் கூட, அது நல்ல டைலாக் தான். அதை இப்ப நான் ஒரு உதாரணமா வைக்கிறேன். ஓகேங்களா? என் இதயம் நோய்வாய்ப்பட்டுச்சு, அது அறுவை சிகிச்சை வைக்கணும், வேணுமா வேணாமா? வேணும் இல்ல. அப்ப அதாங்க மாரி செல்வராஜோ பாரதியோ வெற்றி மனம் பண்ணிருக்காங்க. நீங்க திரும்ப திரும்ப அவங்களை போயிட்டு சாதின்னு சொன்னா எப்படி? நான் அதான் சொல்றேன், நீங்க முத்திர குத்தாதீங்கன்னு சொல்லுவாரு. என்ன முத்துனாக்கா, அவரு வலிய உணர்ந்திருக்காரு, அனுபவப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? அந்த வழியில வாழ்ந்திருக்காரு, ஒடுக்கப்பட்டிருக்காரு. அப்பனா அந்த வழியா அவர் தானே பேசி ஆகணும். அது ஏன் நீங்க திரும்ப திரும்ப சாதி திரும்ப நீங்க பேசுறீங்க அப்படின்ட்டு சொல்ல வரீங்க? எங்க படங்கள் தொடர்ந்து தோற்கடிக்கப்படுது. அதுதான் சொல்றேன் ப்ரோ. இது அவங்க ஒரு சொன்னமே முத்திர குத்துறாங்க, சாதியே முத்திர குத்துறாங்க. இங்க சாதியே கிடையாது. யாரும் உயர்ந்தவன், யாரும் தாழ்ந்தவன்? சரி, ஓகே, அப்படி சொல்ற மாதிரி தாழ்ந்தவன் யாரு? என்ன தாழ்த்த யாருன்னா கேள்வி எழுக்கும். என்ன தாழ்த்த யாரு? அப்படிலாம் அவங்க சொல்லிக்கலன்னா அவங்க அனுபவப்பட்டிருக்காங்க. அது அவங்க அடிபட்டிருக்காங்க. சரி அண்ணா, ஒரே நிமிஷம்னா, நான் திரும்ப ஒரு பேட்டி கொடுத்தேன். முன்னாடி கூட ஒரு ஆணவக்குள்ள நடந்திருக்குது. சாதி ஆணவக்குள்ள யாரு பதில் சொல்லுவா? சாதி இருக்கதா இல்லையா? அப்போ சாதி இன்னும் வேறு உண்டி என்ன சொல்றது, ரொம்ப கொடூரமா இருக்கும் சாதிங்க. நீங்க சொல்ல உங்களால மறுக்க முடியுமா? கோயிலுக்குள்ள நுழைவான்னு சொல்றாங்க, மறுக்க முடியுமா? சாதி இருக்குல்ல, ஏன் இல்ல? ஏன் இல்ல? கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது எங்குமே இல்லையா? எங்குமே சொல்லலையா? ஒரு மாசம் நடந்த விஷயம் விழுப்புரத்துல ஒரு துரோகம் கோயில் நடந்தது. ஏன் கோயிலுக்கு உள்ள ஏன் கோயில பூட்டினீங்க? அப்படிலாம் கிடையாது. ஒரு மாசம் நடந்தது விழுப்புரத்துல துரோபதி கோயில்ல. இப்பயுமே உள்ள விடலையா? ஏன் பூட்டினீங்க? நீங்க ஏன் பூட்டினீங்க? நடந்திருக்குல்ல. 50 ஆண்டு அண்ணா சாதி இருக்குன்னு நான் சொல்றேன். முன்னாடி சாதி வன்கொடுமை நடந்துருக்குன்னு ஆணைக்குள்ள நடந்திருக்கு. யாரு மறுக்க முடியும்? அது சாதி கொளுத்தானே. அது ஒரு பொண்ணு சாதி மாதிரி கல்யாணம் பண்றான். கலப்பு திருமணம் எது கல திருமணம்? ஆடுக்கு மனுஷன் சேர்ந்தாங்க கல திருமணம். மனுஷன் கல திருமணம் மாறும். அப்ப இது ஆணைக்குள்ள தானே. இது நேற்று நடந்து இப்ப வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தீர்வு கிடைக்கல. இது அது எப்படியும் சாதி இல்லைன்னு சொல்றீங்க. சரி, அப்படிலாம் கிடையாது. அந்த பொண்ணு பிடிச்சி பேசிருக்கா. அந்த பொண்ணு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பையனுக்கு பிடிச்சிருக்குது. என்னென்ன தெரிய மாட்டேங்குது. அதே கல்யாணம் பண்ண பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறா, என் வாழ்க்கை பிடிக்கல அப்படின்ட்டு. என் பெத்தவங்க எனக்கு என்ன சொல்றது, 31 மேரேஜ். தப்பான யாருமே இல்லைனாங்க. தப்பா சித்தரிக்கீங்க. நீங்க எப்படி சித்தரிக்கீங்கனாக்கா நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை காமிக்கிறீங்க. நீ சமூகம் பார்க்கவே கூட நீங்க சமூகத்தை காமிக்கிறீங்க. அவன் நல்ல பையன், அவன் நீங்க சமூகம் காமிக்கிறீங்க. அவன் நல்லா படிச்சிருக்கான். சரி, இங்க இதே கோகுல் ராஜ் இருந்தா போல. கோகுல் ராஜ் படிக்கலையா? இளவரசன் படிக்கலையா? ஏன் முருகேசன் படிக்கலையா? அப்புறம் என்ன?
வாழையா? வாழைன்றது அருமையா இருக்கு. எல்லாரும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். மாரி செல்வராஜ் எடுத்த திரைப்படத்துல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டா இருக்கு. என்ன சொல்றது, ஆனா முதல் தத்துவ அரசியல் தாங்க பேசிக்காப்ல மாரி செல்வராஜ். ஆமா, பொதுவுடைமை அரசியல் பேசிக்காப்லயே கம்யூனிஸ்ட் பேசியிருக்காரு. ஸோ இதுலயும் அரசியல் இருக்கு. இதுனாக்கா இதுமே வந்து கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை அரசியல் தான். நீங்க வந்து சாதியம் பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் படத்தை பாருங்க, போயிட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சாதி மதம் கடந்து யாரும் பார்க்காதீங்க. அது வந்து சாதியாக மாறி சொல்லி சாதியாக எடுத்துட்டு போற அப்படின்னு யாரும் இந்த மனநிலை வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் பாருங்க. கண்டிப்பா அந்த படத்தை எல்லாரும் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். நான் வேலை செய்யறேன், நீங்க வேலை செய்யறீங்க, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் வேலை செய்யறீங்க போயிட்டப்ப ஓகேங்களா. நம்ம எல்லாமே வந்து அடிமைகள் தான். நம்ம வந்து தனியா சுயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன். எல்லாமே ஒரு கார்பரேட் கம்பெனி தனியார் நம்ம வேலை செய்யறோம் போயிட்டு. ஸோ அதான் உள்ள காமிச்சிருக்காங்க. அதான் உள்ள பேசிக்கலாம். இங்க நம்ம சென்னையில வேலை செய்யறோம், கிராமத்துல தான் எப்படி இருக்கும் அந்த வழி அப்படிதாங்க பேசிக்காப்பல. ஸோ நல்லா பண்ணிருக்காங்க போல. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வந்து பயங்கரமா இருக்குது. இவரு தேனி ஈஸ்வரன் சரியா பண்ணிருக்காப்பல ஒவ்வொரு இடத்தையுமே. அதே மாதிரி ஆக்டிங்ன்றது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் நடிகரா இருக்காங்க. அதிகபட்சமா 4 பேர் 3 பேர் நடிகரா இருக்காங்க. இது எல்லாமே அந்த கிராம மக்கள் தான். அந்த கிராம மக்களை இந்த அளவுக்கு நடிக்க வைக்க முடியுமான்றது ஒரு சாத்தியமான சவாலான விஷயம் தான். என்ன சொல்றது, அத்தனை பேருமே அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க. என்ன ப்ரோ எமோஷனல் தான் படமே ஃபுல்லா எமோஷனல் தான் இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் நம்ம செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே எமோஷனல் தான். எமோஷன் எல்லாம் வந்து படத்தை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு சொல்றேன். என்ன இப்பயும் கை நடுக்க மாதிரி இருக்கு. கடைசி சீன்லாம் பார்த்துட்டு வரும்போது அப்படி இருக்கு எனக்கு. ஸோ நல்லா இருக்கு படம். தொடர்ந்து இந்த படங்கள் வர்றப்போ நிறைய பேருக்கு வந்து நீங்க எதுதான் சொல்றாங்கன்னு சலிப்பை ஏற்படுத்துது, அலுப்பை ஏற்படுத்துது. அதான் திரும்ப சொல்றேன், இது அங்க கடந்து இது வேற டிராப்ல போயிட்டு இருக்கு. நீ இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க. அதுதான் வந்து இங்க வந்து முதலாளித்துவ அரசியலா பேசுறாங்க. அந்த அரசு கடந்து இந்த அரசியல் இருந்து வேற மாதிரி இருக்கு. அதான் முதலாளித்துவ அரசியலே பேசுறாங்க. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு நடந்துட்டு இருக்கு. கிராமத்துல ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இன்னமும் வந்து கூலி உயர்வு நம்ம கேட்டு நம்ம போராடுறோம். கிராமத்தை மட்டும் இல்ல, இங்கே சிட்டிக்குள்ள கூலி உயர்வு கேட்டு போராடுறோம். அதுக்காக நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நடந்தா இருக்குது. அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காம இருக்கு நமக்கு.